திராவிடம் என்பதை திருட்டு தான் நினைச்சு தொல்காப்பிய பூங்கான்னு எழுதி இவர் தான் தொல்காப்பியர் நினைச்சிட்டு இருக்கான். மார்க்சியங்கார்கின் தாயை கலைஞரின் தாயின்னு எழுதினாரா இல்லையா? படிச்சிருப்பீங்க. தாயை எழுதுனது யாரு? கலைஞரின் தாயின்னு வந்ததுன்னா நீ என்ன நினைப்ப? இப்ப எதுக்கு நீங்க பேருந்து நிலையம் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறதுனா கருணாநிதி தான் இருக்கு. நான் போயிருவேன், எனக்கு தெரியும் அவர் யாருன்னு, எப்படிப்பட்ட ஆளு, எவ்வளவு துரோகத்தை என் இனத்துக்கு செஞ்சு முடிச்சிருக்காருன்னு. நான் என்ன வேண்டேன்னா எல்லா இடத்துலயும் திரும்ப தேசம்ல உங்க சிலை, அவர் பேரா வைங்க. அப்பதான் எனக்கு வெறி அடங்காம அவர் செஞ்ச துரோகம் எனக்கு ஓடிட்டே இருக்கணும். அப்பதான் வெறி வரும். எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னா என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க. அப்ப இவங்க என்ன கட்டமைக்கிறாங்கன்னா பெரியார் அண்ணெல்லாம் சும்மா பேச்சுக்கு. நேரு குடும்பம், நேரு சுந்தரம், நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அப்படியே வர்ற மாதிரி இது கருணாநிதி தான் செஞ்சிருக்காரு. ஒரு கடை கருணாநிதி தான்டா பொருட்களா, கருணாநிதி தான்டா பொருட்களா, கருணாநிதி தான் பொருட்களா. அதான் நவீன தமிழகத்தை உருவாக்குன சிற்பி. ஒரு சுப்பியை கூட ஒடிச்சு போட கிடையாது. சுப்பி நான் தெரியுமில்ல, அடுப்பு எரிக்கிற விறகு எங்க ஊர்ல சுப்பி. அதை கூட ஒன்றும் உருப்படியா செய்ய கிடையாது. அது சிற்பி. இப்படி கட்டமைச்சவொடனே ஒரு தலைமுறை நான் போயிடுவேன், என் பையன், அதுக்கு பின்னாடி வர்றவன்லாம் அவர் தான் இருக்கு எல்லாம். என்னடா அப்படின்னா உதயநிதி, இன்பநிதி, அது கடைசியா துன்பதி நிலை போய் நிற்கும். இருப்பா இருப்பா. அதான் அந்த தங்கச்சிக்கு தேவையில்லை. அது போய் அவன் விஷ குடிச்சு சாக வேண்டி விட்டு போகலாம் அவனை. அதாவது இவங்க தானே சாதியை ஒழிச்சங்கிறாங்க. ஒரு ஆதி தமிழ்குடி பெண் சமைச்சா, பிற சமூக பிள்ளைகள் சத்துணவு பணியில் செஞ்சு சமைச்சா அது சாப்பிடாம போறதை இவங்க அனுமதிக்கிறாங்கல்ல. பணியிட மாட்டாங்களே இல்லை தங்கச்சி, தோளாச்சு பிறகு ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லலை இல்லை. சாப்பிட மறுக்கிற மேல ஏதாவது அவங்க குடும்பத்து மேல ஏதாவது வழக்கு போட்டுச்சா? ஏதாவது சொல்லுங்க தங்கச்சி, தங்கச்சி ஏதாவது நடந்ததா? ஆனா அந்த தங்கச்சி நீங்க வேற இடத்துக்கு பணியிட தான் மாத்தினீங்கல்ல. அப்புறம் அது மாதிரிதான் இது. நீங்க வீடு தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம். இல்லம் தேடி மருத்துவத்துல என்ன பிரச்சனை வரும் தெரியுது. அப்ப இல்லம் தேடி கல்வின்னு கொண்டாந்தீங்களா, அதை எப்படி செயல்படுத்துவீங்க? உன் வீட்டுல நான் பறைய நீ உட்காந்து படம் நடத்தி விடுவியா தங்கச்சி? உன் தெருவுக்குள்ள நடக்க விடுவியா? அப்ப நீ உனக்கு தெரிஞ்சே இந்த சேட்டையை பண்றீல்ல, இது உருப்படாது, இது விளங்காது, இதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு எப்படி பண்ற நீ? அப்புறம் நான் ஆதி தமிழ் குடி, நான் தாழ்த்தப்பட்டவன், என் திண்ணையில உட்காந்து பாடம் நடத்துவியா? உயர் சாதிக்காரன் நீ உட்காந்து என் பிள்ளைக்கு கத்துக் கொடுப்பியா? அப்புறம் எதுக்கு இந்த சேட்டையை செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? இல்லம் தேடி மருத்துவம், அது தேடி மருத்துவம், இல்லம் தேடி சாராயம் கொண்டு வந்து கொடுப்பியா? அப்புறம் எதுக்கு பள்ளிக்கூடம் கட்டி வச்சிருக்க? தொடக்க பள்ளி எதுக்கு? ஒன்னு அதை மூடிடுவீங்களா? அப்போ இப்ப இல்லம் தேடி கல்வி, அதுக்கு 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 அது பாடத்திட்டம் என்ன? பாடம் நடத்த போற ஆசிரியருக்கு என்ன கல்வி தகுதி? அதுக்கு மதிப்பு, அதுக்கு தேர்வு இருக்கா? தேர்வுக்கு திருத்தி அதுக்கு மதிப்பெண் இருக்கா? அந்த மதிப்பெண் வாங்கினா மதிப்பு இருக்கா? சொல்லுங்க. இது எல்லாம் புதிய கல்விக் கொள்கைகள் இருக்கு, அதை செயல்படுத்த துடிக்கிறீங்க. திண்ணையில உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லாம் அத RSS கோட்பாடை விதைக்கிறது தான் அது பயன்படும், வேற எதுக்கு பயன்படும்? கட்சி ரீதியா என்ன நடவடிக்கை எடுப்படும்? வழக்கு நடத்தி பிணையில் எடுப்போம். கட்சி ரீதியா நடவடிக்கை எடுப்படும். ஆட்சியை கைப்பற்றினோன்னு இவங்களெல்லாம் தூக்கி இதே மாதிரி போடும், ராவடாவா தூக்கி போடும். நீங்க சொல்லுங்க, எங்க பிள்ளைகள் அது கேட்டான், கேள்வி கேட்டான், ஒரு சின்ன சுட்டு செய்தியில ஒரு பதிவை போட்டான், நீ தூக்குற. உன்னுடைய வாடகை வாய்கள் இருக்குல்ல, உன்னுடைய அல்லக்கை கூலிகள், எங்களை எல்லாம் பேசுறது நீ கேட்கறியா இல்ல காதுல பஞ்ச வச்சுட்டு படுக்கிறியா? என்னென்ன பேச்சு, எவ்வளவு இழிவு! அவங்க எல்லாம் உண்மையிலேயே ஆத்தாளப்பன் பெத்தானா தவிட்டுக்கு வாங்கினான்னு தெரியல. அக்கா தங்கச்சியோட பிறந்து குடும்பம் இருக்கா, அவன் யாரு பாக்குறானா தெரியல. அவன் வீட்டுல எல்லாம் என்ன பேச்சு, அதையெல்லாம் அப்படி சகித்துக்கிற நீ? நாங்க வாழை கொடுத்தாலும் எடுக்கிறது இல்லை, அவங்க மேல எந்த நடவடிக்கை இல்லை. தம்பி, திரும்ப திரும்ப ஒன்னதானே உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புறேன். நானும் இல்ல, எங்க தாத்தா பாடினதை திரும்பி பாடுறேன். வலியோர் சிலர் எளியோ தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமின நினைவா. அந்த நினைவுல திமிர்ல ஆடாதீங்க. கீழே இருக்கிறவன் மேல வருவான், மேல இருக்கிறவன் கீழே வருவான். வீதியில இருந்து கத்துற ஒருத்தன் நான் அதிகாரத்துக்கு வருவேன், அதிகாரத்துக்கு ஒரு நாள் நீ வீட்டுக்கு வருவேன். அது நடக்குதா இல்லையான்னு பாரு, நடக்குதா இல்லையான்னு பாரு. வேற ஏதோ கொடுக்கணும் தங்கச்சி. 21 பொருள் கொடுத்து என்ன பயன்பாட்டில் இருந்துச்சு? வெள்ளை அழுகி போய் பூச்சி இருந்துச்சு, புழு இருந்துச்சு, ஏதோ
அதனால அந்த பொருளை வீணா பண்ணது பதிலா சுருக்கி 3ஆ கொடுத்துட்டாங்க. நீங்க இப்படிதான் தங்கச்சி பார்க்கணும். ஒரு இனம் நாள்தோறும் உழைக்குது, காலையில வேலைக்கு போய் மாலையில திரும்புது, அன்றாட உழைக்குது. அவனுக்குன்னு ஒரு அந்த தேசிய இனத்துக்குன்னு ஒரே ஒரு பண்டிகை இருக்குது, பொங்கல். அதுக்கு கூட அவனுக்கு அரிசி, ஒரு பருப்பு, ஒரு கரும்பு, ஒரு சர்க்கரை வாங்கிக்கிற முடியல, ஒரு வேட்டி சேலை எடுத்துக்க முடியல. இவ்வளவு ஏழ்மை வறுமை நிலையில ஆண்டுதோறும் உழைக்கிற இன மக்கள் நிக்கிறதுக்கு காரணம் யாரு? சரி, உழைக்கிற என் மக்கள் பொங்கலுக்கு கையேந்துறான். இவர் என்ன உழைப்புல சம்பாரிச்சு எனக்கு அந்த பொங்கல் படியை கொடுக்குறாரு? என் காசை எடுத்து எனக்கு கொடுக்கறத சேவைன்னு சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இது யாரு காசுன்னு சொல்லு. ஒண்ணு என்னைய காட்டி கடன் வாங்குவேன். 9 லட்சம் கோடி இப்போ 37,000 கோடி வாங்கியிருக்க மாதிரி என்னைய காட்டி தான் நீங்க கடன் வாங்குவேன். அப்புறம் இதுல என்ன சேவை இருக்கு? இதோ நடந்துச்சு தம்பி. சிறுகுள்ள மாதிரி கேட்க 2ஆம் கட்ட தலைவர், முதல் கட்ட தலைவனே இன்னும் உருவாகல தம்பி. இது யார் பேசுறது? அவசியம் இல்லை அதுக்கெல்லாம் பொதுச் செயலாளர் வரணும், அது வரணுதுன்னு. நாங்க கட்டி அமைக்கப்பட்ட பிறகு இந்த கட்டடத்துல எந்த இடம் யாருக்கு, எந்த அறை யாருக்கு அப்படின்னு அப்புறம் தான் பிரிக்கணும். கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த அறை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அப்படி பேச முடியாது. எல்லாருமே சேர்ந்து கட்டடத்தை கட்டணும். அந்த வேலை தான் இப்ப நடந்துருக்கு. எல்லாருக்கும்